இந்திய முள்ளம்பன்றிகள் பல்வேறு வகையான சூழல்களில் இசைவாக்கத்துடன் வாழக்கூடியவை. பொதுவாக பாறைப்பாங்கான மலைப்பகுதிகளை அவை நாடுகின்ற போதிலும், வெப்பவலய மற்றும் இடைவெப்பவலய புல்வெளிகள், பற்றை காடுகள், அடர்காடுகள் போன்ற சூழல்களிலும் அவை பரவலாக வாழ்கின. இமாலய மலைப்பிரதேசத்தில் சுமார் 2400 மீட்டர் உயரமுள்ள பகுதிகள் வரை இவை வசிப்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு முள்ளும் கருப்பு அல்லது கபில நிறப்பின்னணியில் இடம் விட்டு அமைந்த வெண்ணிற பட்டைகளாகக் கொண்டிருக்கும். இம்முட்கள் நீளத்தில் வித்தியாசமானவையாக இருக்கும். கழுத்திலும் தோல் பகுதியிலும் உள்ள முட்களே நீளத்தில் கூடியவை. இவை 15 முதல் 30 செடோட்-மீட்டர் வரை நீண்டிருக்கலாம். வாலை போர்த்தியுள்ள முட்கள் குட்டையானவையாகவும் வெண்ணிறமாகவும் இருக்கும். தொந்தரவு செய்யப்பட்டால் அல்லது அச்சமுற்றால் முள்ளம்பன்றி தனது முட்களை உயர்த்தி நிமிர்த்திக் கொள்வதோடு, வாலிலுள்ள கிளுகிளுப்பு முட்களை அசைத்து எச்சரிக்கை ஒலியொன்றை எழுப்பும். தொந்தரவு நீடிக்குமாயின் அது விரைவாக பின்னோக்கிச் சென்று எதிரியை தொந்தரவு செய்யப்பட்டால் அல்லது அச்சமுற்றால் முள்ளம்பன்றி தனது முட்களை உயர்த்தி நிமிர்த்திக் கொள்வதோடு, வாலிலுள்ள கிளுகிளுப்பு முட்களை அசைத்து எச்சரிக்கை ஒலியொன்றை எழுப்பும். தொந்தரவு நீடிக்குமாயின் அது விரைவாக பின்னோக்கிச் சென்று எதிரியை தன் பின்புற முட்களினால் மோதித் தாக்கும். அப்போது அதன் முட்கள் எதிரி விலங்கின் உடலினுள் ஆழமாக அமிழ்ந்து கடும் காயத்தை அல்லது மரணத்தை விளைவிக்கலாம். முதுகிலும் வாலிலும் நீண்ட முட்களுக்குக் கீழே அமைந்துள்ள குட்டையான தடித்த முட்களே அதிக சேதத்தை விளைவிக்.
இலங்கை மற்றும் இந்தியாவில் பரவலாக காணப்படும் முள்ளம்பன்றி இந்தியன் பொகியுபின், இந்தியன் போர்க்யூபைன் என பொதுவாக அழைக்கப்படும் இஸ்ரரிக் இண்டிகா என்ற இனத்தைச் சேர்ந்தவை. இவை பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், வங்காளதேசம், இஸ்ரேல், வல்கின்றானா